வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட 140 டேஸ் ஸ்டடி பிளானில் வீக் 4க்கு நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறதான்ப்பா பார்க்க போகிறோம். இப்போ வீக் 3 வரைக்கும் நம்மளோடய சேர்ந்து நீங்கள் பயணிச்சுக்கிட்டே வந்திருந்தீங்கன்னா 50% ஆஃப் நம்ம சிலபஸ் வந்து முடிச்சிட்டோம்ப்பா. ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக், பாலிட்டி மூணுமே முடிச்சிட்டோம். இந்த வாரம் வந்து நம்ம ஐஎன்எம் கொடுத்துருக்கோம். இதையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ இந்த 4 வாரம் சேர்ந்து நம்ம 6th to 10th புக் வந்து ஓவராலாக எல்லாமே முடிச்சாச்சு. அதாவது நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியாமையே நம்ம படித்து நம்ம முடித்த டாப்பிக்கெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிலபஸில் 50%லேருந்து 75% வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி தமிழில் பார்த்தோம் அப்படின்னா 9th 10th புக்கு தான் நமக்கு நிறைய. இப்போ அவங்க கொடுத்துருக்க புது சிலபஸில் 9th 10th புக்கு ஓல்டு புக்கு நிறையா கவர் ஆகும். அதையும் நம்ம முடிச்சிட்டோம். ப்ளஸ் சிறப்பு தமிழ் +1 +2 புக்கு எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு 75% வரைக்கும் நம்ம சிலபஸை முடிச்சிட்டோம். அப்போ நம்ம சேனலில் நம்ம கொடுத்த ஸ்டடி பிளானை நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம கால்ஃபர் வர முன்னாடியே எல்லாமே நம்ம முடிச்சுட்டு கால்ஃபர் வந்த பிறகு நம்ம ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி போயிடுவோம். இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க. ஏன்னா மார்ச் மாதம் பிறந்துருச்சு, கடகடன்னு ஓடிடுச்சுன்னா அடுத்த மாதம் கால்ஃபர் வந்துடும். கால்ஃபர் வந்ததுக்கு பிறகு நமக்கு நடுவில் 2 மாதம் தான்ப்பா டைம் இருக்குது. அந்த 2 மாதத்தில் நம்ம படிச்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாதுப்பா. அப்போ வந்து நம்ம டெஸ்ட்டு போட்டு நம்ம ரிவிஷனுக்கு போனால் மட்டும்தான் நம்மளால் முடியும். அப்போ போய் நம்ம படிச்சுக்கலாம், ஏதாவது நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னிங்கன்னா முடியாது. படித்து டெஸ்ட் அட்டன் பண்ணி ரெடியாக இருக்கணும். கால்ஃபர் வந்த பிறகு நம்ம ரிவிஷனுக்கு போயிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு கொஞ்சம் கொஸ்டின்லாம் எப்படி கேட்பாங்க, எப்படி நம்ம அட்டன் பண்ணணும், அதை எப்படி அந்த டைமுக்குள்ளே நம்ம போட்டு முடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டெல்லாம் நமக்கு வரும். கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டோம் அப்படின்னா முடியாது. அதனால் கொஞ்சம் அசால்ட்டு சோம்பேறித்தனம் எல்லாத்தையும் இந்த ஒரு 2-3 மாதத்துக்கு தள்ளி வச்சுட்டு படிக்கிறதுக்கான வேலையை பாருங்கப்பா. படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த வட்டம் நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிடலாம். இப்போ நம்ம சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா வீக் 4 ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம்ப்பா. இதில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐஎன்எம் தான் பார்க்க போகிறோம். இந்த ஐஎன்எம் முடிஞ்சு இந்த வீக் 4 முடிஞ்சிருச்சு அப்படின்னா 6th to 10th ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். அடுத்து +1 +2 மட்டும்தான் அடுத்த வாரம் நம்ம கவர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து நம்ம எப்படி போக போகிறோன்னா, நமக்கு இப்போ கொடுத்துருக்க நியூ சிலபஸ் யூனிட் வைஸாக போக போகிறோம். யூனிட் அவங்க ஒரு யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3ன்னு பிரித்து கொடுத்துருக்காங்கல்ல, அதே மாதிரி நம்ம தமிழ் ஒரு யூனிட்டு, ஜிஎஸ் ஒரு யூனிட்டுன்னு அப்படின்னு நம்ம யூனிட் வைஸாக போக போகிறோம். அந்த மாதிரி தான் நம்ம இந்த பிளான் முடித்தோன்னா நம்ம கொண்டு போக போகிறோம். இப்போ நம்ம வீக் 4 ஸ்டடி பிளான் எப்படி என்னென்ன நம்ம படிக்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாருங்கள். இதில் வந்து 10th புக்கில் இருக்க அந்த ஐஎன்எம் சம்மந்தமாக இருக்கிற 6 லெசனுமே நீங்கள் படிச்சிருங்க. ஏன்னா இந்த 6 லெசனுமே வந்து கொஞ்சம் நமக்கு கடினமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஒரு 2 and 3 hours எடுத்துக்கணும் நம்ம படிக்க. ஆனால் படிச்சுட்டோம்னா மடமடன்னு போயிடும். ஏன்னா இதில் நிறைய இயர்ஸு, போராட்டங்கள், அவங்க நம்ம சமூகத்துக்கு என்னென்ன செஞ்சாங்க, அந்த மாதிரி அயோத்திதாசர் பண்டிதர், அம்பேத்கர், அவங்க வஉசி எல்லாருமே இதில் வந்து இன்க்ளூட் ஆவாங்க. அதனால் இந்த லெசன் வந்து படிக்க வந்து கொஞ்சம் நிறைய அதிகமான கண்டென்ட் இருக்கக்கூடிய இடம்ப்பா. அதனால் இதை ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் எடுத்து படிச்சிருங்க. படிச்சிட்டோம் அப்படின்னா நீ மறுபடியும் பாருங்கள். இதை படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம 6th to 10th வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம்ப்பா. நீங்கள் இந்த ஸ்டடி பிளானை கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா 75% இந்த வீக்கோட நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து +1 +2 மட்டும்தான் ஜிஎஸ் இருக்குது. அதையுமே நம்ம தமிழை முடிச்சிட்டோம். அந்த ஜிஎஸ் +1 +2 ஜிஎஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சிலபஸை ஓவராலாக கவர் பண்ணிட்டோம். அப்புறம் யூனிட் வைஸாக போயிட்டு அப்புறம் நம்ம ரிவிஷன் போயிட்டோம் அப்படின்னா எளிமையாக நம்ம வந்து நம்ம மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம என்னென்ன லெசன் பாருங்கள். 5th லெசன் வந்து 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தங்கள். 6th லெசன் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். 7th காலனி, அதாவது 10வது புக்கில் 7வது அழகு 7பா, காலனித்துவ எதிராக இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். 8வது லெசன் வந்து தேசியத்தில் வந்து காந்திய காலகட்டம். 9வது லெசனு தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம். 10வது லெசனு தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். இந்த தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள்ங்கிறது யூனிட் 6ன்னு நமக்கு தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஐஎன்எம் படிக்கும்போதே அதை சேர்த்து படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டோரி வந்து அப்படியே கண்டினியூட்டியாக வர்றதுனால நமக்கு படிக்க எளிமையாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த வாரம் கொஞ்சம் நீங்கள் எல்லாம் ஃப்ரீ தானே, உங்களுக்கு சிவராத்திரி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் நமக்கு புது மாதமும் பிறந்திருக்கு, நம்ம சியர் அப் ஆகி புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேத்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் தான்ப்பா நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ரீசனிங்கில் டைரக்ஷனும் காலண்டர் சம்மும் கொடுத்துருக்கோம்.
தமிழில் வந்து 9th ஓல்டு புக் ப்ளஸ் 9th நியூ புக் கொடுத்துருக்கோம். இது போக உங்களுக்கு இலக்கணமும் நம்ம அப்பப்போ வந்து நம்ம சேனலில் வந்து நடத்தி கொடுத்துருவோம். இலக்கணம், அறநூல்கள், திருக்குறள் விடுபட்ட பகுதி, அது எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக அந்த 9th புக்கில் உங்களுக்கு கவர் ஆகிறது வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம 10th புக்கில் இருந்த பழமொழிகளுமே உங்களுக்கு தொகுத்து ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கோம். ப்ளஸ் பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராமில் கொடுத்துருக்கோம். எப்பயும் போல் நமக்கு ஃப்ரைடே வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு கூகுள் ஃபார்மில் நடக்கும்ப்பா. சண்டே வந்து பிடிஎஃப் டெஸ்ட்டு உங்களுக்கு பிடிஎஃபாக நம்ம டெலகிராமில் அனுப்பிச்சிருவோம். இதுதான் இந்த வாரத்துக்குரிய ஸ்டடி பிளானு. இந்த வீக் 4 ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுப்பா, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதை படித்து நீங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து +1 +2 அதை நம்ம அடுத்த வாரம் முடிச்சுட்டு அடுத்து நம்ம யூனிட் வைஸாக போயிடலாம். கால்ஃபர் வரம்பி நம்ம எல்லாத்தையுமே ஓரளவுக்கு படித்து எதாவது நம்ம எந்தெந்த சிலபஸில் நம்ம வீக்காக இருக்கோம், எந்தெந்த சிலபஸுக்கு கூட ஒரு 1 hour நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நம்மளே அனலைஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான்ப்பா அடுத்தடுத்து நம்ம என்ன படிக்கணும், எப்படி நம்ம எக்ஸாம் அணுகணும் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் வந்து நிற்கும். இனிமேலும் நீங்கள் சோம்பேறியாக இருக்காதீங்க, இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. படித்தோம் அப்படின்னா நம்ம எளிமையாக வந்து நம்ம இந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இதுதான் நம்மளோட ஸ்டடி பிளான்ப்பா. இந்த ஸ்டடி பிளானை முடிச்சுட்டு அடுத்து நம்ம +1 +2 முடிச்சுட்டு அடுத்து யூனிட் வைஸாக முடிச்சுட்டு அடுத்த ரிவிஷன் போயிடலாம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஸ்ட் எழுதணுங்கிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.